நியூவா கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங் செய்யறவங்க எப்படி அதுல இருக்கிற ப்ராப்ளம்ஸை குறைக்கிற அப்படி இல்லாட்டி இல்லாம செய்யும். கிரிப்டோ கரன்சிங்கிறது புதுசா எவால்வேட் ஆகிட்டு இருக்கிற ஒரு ஃபீல்டுங்கிறதால நிறைய பேருக்கு சரியான அவேர்னஸ் இல்லை. சரியான அவேர்னஸ் இல்லாததால நிறைய ஸ்கேமர்ஸ் மாறும் அந்த அவேர்னஸ் இல்லாததுங்கிறத என்ன செய்யற ஒரு அட்வான்டேஜா பயன்படுத்தி நிறைய ஸ்கேம்களை செஞ்சுட்டு இருக்காங்க. எத்தனையோ சப்ஸ்கிரைபர்ஸ், எத்தனையோ பேர், எவ்வளோ ஸ்கேம்களை பற்றி எல்லாம் நான் இந்த HB யூடியூப் சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கிறேன். ஸ்கேமுக்குன்னு சொல்லி தனி பிளேலிஸ்டே இருக்குது. ஓகே, இந்த ஒரு தியரியை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஸ்கேம் எல்லாம் மாட்ட மாட்டீங்க. அதாவது உங்களோட பணத்தை இன்னொரு பிளாட்ஃபார்முக்கோ இன்னொரு பர்சனுக்கோ கொடுத்து அதை அவன் ட்ரேட் பண்ணி உங்களை சாரும் அவன் அதை ட்ரேட் பண்ணியோ மைண்ட் பண்ணியோ ஏதோ ஒரு கதை சொல்லி அவன் அதை செஞ்சு உங்களுக்கு மாதமோ 4 நாளாக உங்களுக்கு லாபம் தாரன் இத்தனை வீதம் தாரன்னு சொல்கிற அந்த ROI ஸ்கீம் எல்லாம் 100% ஸ்கேம். அதுதான் உண்மையான பிரமிட் ஸ்கீம். பிரமிட் ஸ்கீம்னா 2 பேரை சேர்க்குறேன் 4 பேரை சேர்க்குறேன்னு சொல்லி நீங்கள் நினைச்சிட்றீங்க. அதில் உண்மையான பிரமிட் ஸ்கீம் பொன்சி ஸ்கீம். பிரமிட் பொன்சி ஸ்கீம்னு சொன்னால் நீங்கள் ROI ஸ்கீம்ஸை தான் உண்மையான பிரமிட் பொன்சி ஸ்கீம். 100 காசு பணத்தை கொடுத்து அதுக்கு இவ்வளோ வட்டி இவ்வளோ லாபம் தரணும்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்க்குறது தான் அந்த பிரமிட் ஸ்கீம். வெளியில் பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்னோ அடிக்குது. ஸோ மழை மாதிரி தான் இன்றைக்கி காலையில எல்லாம் இருந்துக்கு அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்னோ ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே ட்ரைவ் பண்ணுறது கடும் டேஞ்சர். ஈவன் தான் என்கிட்ட வின்டர் டயர்ஸ் இருந்தாலும் இட்ஸ் டேஞ்சர். நம்மள்ட்ட வின்டர் டயர் இருந்தாலும் மற்ற வாகனத்திட்ட வின்டர் டயர் இருக்குமாங்கிறது கேள்விக்குறி. ஸோ ஸ்னோ பெய்யக்குள்ளே நீங்கள் கனடாவில் இருக்கிற ஆளாக இருந்தால் தயவு செய்து ட்ரைவ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ கம்மிங் பேக் டு திஸ் கொஸ்டின். ஸோ ஸ்கேமரில் இந்த அவேராக இருக்கேன்னு சொன்னால் முதலாவது எக்காரணத்துக்கு ஒன்று யாருக்கு எந்த பணத்தையும் கொடுக்காதீங்க. ஓகே, ரெண்டாவது ரெப்யூட்டடான சோர்ஸில் இருந்து உங்களோட என்ன சொல்கிற லேர்னிங்ஸ்களையோ இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ்களையோ எடுத்துக்கொள்ளுங்க. அதாவது நான் என்ன சொல்லணும்னா லைக் யூடியூப் சேனல்கள் நல்ல டிக்டாக் சேனல்களில் அவங்களோட முகத்தை காட்டியாருன்னு ஒரு விஷயம் செய்கிறாங்க. அவங்களுக்கு கணிசமான ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்கு, அவங்களுக்கு ஒரு ரெப்யூட்டேஷன் இருக்கு. அவங்க அதுக்கு அவங்க சொல்கிற 100% சரியுமா மாட்டி. ஓகே, அப்படி இருக்கக்குள்ள அவங்க ஸ்கேம்ட வீதம் உங்களுக்கு குறைக்கப்படும். அதை விட்டுட்டு உங்களை ஒருத்தன் ப்ரைவேட்டாக டெலிகிராம்லையோ வாட்ஸ்அப்லையோ இன்ஸ்டாகிராம்லையோ கண்டெக்ட் பண்ணி எனக்கு $10 தான் உனக்கு $10 மாத்துறேன் டபுள் ஆக்கி தரேன் 24 ஹவரில் அப்படி இப்படின்னு கேட்டானுன்னா 24 ஹவரில் பணத்தை டபுள் ஆக்க தெரிஞ்சா உனக்கு அது எனக்கு $50 $100 எனக்கிட்ட பிச்சை எடுக்க வரேன் இல்லையா அவன்கிட்ட திரும்ப மாறி கேப்பீங்கன்னு சொன்னால் ஓடிடும் ஸ்கேமர்ஸ். அவ்வளோ கதை சொல்லுவானு. அப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு $5 நானதா $10 நானு சின்ன ஒரு பணம் பண்ண உங்கள்கிட்ட கேட்குற வரையும் அவ்வளோ பாடுபாடுவாடல் மேக்ஸிமம் தவிர்த்துருங்க. அது எல்லாமே ட்ராப். நீங்கள் முதலாவது ஒரு $5-10 கொடுத்துப்பீங்கன்னா சரி அவனுக்கு லாபம் வந்துட்டு அந்த லாபத்தை எடுக்கிறேன்னா இதுக்கு நீ கேஸ் ஃபீஸ் கட்டு இல்லாட்டி பெட்ரோல் ஃபீஸ் கட்டு இல்லாட்டி என்னைக்கு லாபம் தரணும் அது இதுன்னு சொல்லி பொய்யை திரும்ப சொல்லி உங்கள்கிட்ட இருந்து மேக்ஸிமம் பணத்தை ஆட்டே போடுவானு. ஓகே, ஸோ கிட்டத்தில் விட அமலா செஞ்சியோ யாரோ ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஒரு ஸ்கேம் ஒன்றை ப்ரொமோட் பண்ணி நிறைய பேர் லோஸ்ட் ஆயின்னு சொல்லி ஈவன் அவங்க அவ்வளோ பெரிய சேனல் வச்சுருந்தாலும் அவங்க கூட இப்படியான விஷயங்கள்ல ஈடுபடக்குள்ள யாரை நம்புறேன்னு சொல்லி நிறைய ஃபாலோவர்ஸுக்கு தெரியாமல் இருக்கு. ஸோ அதனால வெல் ரெப்யூட்டடான சேனல்களில் சொல்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு அமலா செஞ்சுங்கிறது என்டர்டைன்மெண்ட் சேனலில் திடீர்னு மாதிரி இப்படி ஒரு விஷயத்தை ஆன்லைன் ஏர்னிங்கை பற்றி கேட்காங்கன்னு சொன்னால் நீங்கள் கடும் ஸ்கெட்ச் அதை கொஞ்சம் கவனமாக தான் பார்க்கணும். ஆனால் ஆன்லைன் எஜுகேஷன் சேனல் உண்டு, அது வெல் ரெப்யூட்டடாக இருக்கு, கனகாலமாக ரன் ஆகிட்டு இருக்கணும்னா அதில் அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரக்குள்ள அதில் ரிஸ்க் குறைய இருக்கும். ஓகே, ஸோ அதனால இது அடுத்தது அடுத்தவண்ட பணம் கொடுத்து இத்தனை விதம் லாபம் தர கேஸுக்கு பின்னாலே எல்லாம் போகாதீங்க, அது எல்லாமே ஸ்கேம். ஓகே, ஸோ ரெண்டாவது இதை எலிமினேட் பண்ணுறதுக்கு நீங்கள் நாலேஜ் எடுக்கணும். கிரிப்டோ கரன்சி சம்மந்தமாக நீங்கள் ஃபுல்லாக படிக்கணும். ஸோ அப்படி படிக்கிறதுக்கு நிறைய கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. தமிழில் நீங்கள் கிரிப்டோ கரன்சி படிங்கன்னு சொன்னால் எங்கிட்ட கோர்ஸ் இருக்கு HB கிரிப்டோ கரன்சி கோர்ஸ். அதை நீங்கள் படிச்சிங்கன்னு சொன்னால் கிரிப்டோ கரன்சினா என்னன்னு சொல்லி பேசிக்லேருந்து வரீங்க. அதில் இருந்து ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், லீகலான ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் நீங்கள் படிச்செடுக்கலாம். அது சம்மந்தமாக டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் hbuconsultancy.com கண்டெக்ட் பண்ணுங்கள். மற்றது நீங்கள் எதுனான இந்த ஸ்கேம்களில் மாட்டிருக்கீங்களா அல்லது உங்களை யாரும் ஸ்கேமர்ஸ் மாதிரி உங்களை தொடர்பு கொண்டு இவ்வளோ பணம் தாங்கன்னு கேட்டிருக்காங்களா, அப்படி ஸ்கேம் பிளாட்ஃபார்மில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா என்ன பிளாட்ஃபார்ம் அதுன்னு சொல்லி கீழே தெரியப்படுத்துங்க. மத்தாக்களும் அது சம்மந்தமான அவேர்னஸ் எடுத்துக்கொள்வாங்க.